ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு காஃபி வித் சாரா. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் சாண்டியாகோல இருக்க ரொம்பவே பிரபலமான ஒரு இடம் தான் மவுண்ட் சாலிடாட். இது ரொம்பவே அழகான ஒரு சின்ன மலை, அது மட்டும் இல்லாம வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். இந்த ஊர்ல இது ரொம்ப பிரபலமான இடம் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 822 அடி. இங்கேருந்து நம்ம கடலோட அழகான காட்சி, அதுக்கப்புறம் டவுன் டவுனோட அழகான ஒரு ஸ்கைலைன் வியூ எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயமா இதை ஒரு வார் மெமோரியலா தான் எல்லாருக்கும் தெரியும். அதாவது போர் வீரர்களுக்கான ஒரு நினைவு சின்னம். இந்த ஒரு அற்புதமான இடத்தை பத்தி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1954ல உருவாக்கப்பட்ட இந்த மவுண்ட் சாலிடாட் கிராஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நினைவு சின்னம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்களோட ஞாபகத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட தியாகங்களை நினைவு கூறத்துக்காக அவங்களோட புகைப்படங்கள் பேர் எல்லாமே இங்க பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு வந்தோன்னே ஃபர்ஸ்ட் நான் உணர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமைதியா இருந்தது. நீங்க சுத்தி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை அழகு, அதுக்கப்புறம் நல்ல நீளமான இந்த வானம், இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு மேஜிக்கலான ஒரு ஃபீல் ஒன்று தரும். எப்போதுமே இயற்கை சூழ்ந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இங்க அது மட்டும் இல்லாம வெதர் ரொம்பவே அற்புதமா இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு போட்டோ ஃப்ரெண்ட்லி லொகேஷன். நீங்க எந்த இடத்துல கேமரா வச்சீங்கனாலுமே பேக்ரவுண்ட் அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல அவ்வளோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சும்மா ஒரு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணலாம், அப்படி இல்லைனா சாயங்கால நேரத்தில் பிளான் பண்ணலாம். ஏன் இந்த 2 நேரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சன்ரைஸோ இல்லை சன்செட்டோ பார்க்கறதுக்கு இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷலான பிளேஸ். இந்த மாதிரி நேரங்களில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடம் ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். மவுண்ட் சாலிடாட் ஆரம்ப காலத்துல 2வது உலக போர் வீரர்களுக்காக மட்டும் இருந்தது. இதோட முக்கியத்துவம் அறிந்து இது நாடு முழுவதும் இருக்க எல்லா போர் வீரர்களுக்காகவும் மாற்றப்பட்டது. இங்க நிறைய போர் வீரர்களோட புகைப்படத்தோட போட்டிருக்கிறதுனால இவங்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு பின்னாடி தெரியுற இந்த கிரீன் ஏரியாலாம் இருக்கு பாத்தீங்களா, அங்க இன்னும் நிறைய செவறுகளை எழுப்பி நிறைய பேரோட புகைப்படங்களும் நிறைய போர் வீரர்களையும் இப்போ சேர்க்க போறாங்க. இங்க என்னென்ன விஷயங்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப கிட்ட பாருங்க. இப்போ நம்ம இந்த மெமோரியலோட படிகள் மேலே ஏறி போவோம். அங்கேருந்து பாத்தீங்கன்னா சுத்தி இந்த 360 டிகிரி வியூ தெரியும். பார்க்கலாம் வாங்க. இந்த மவுண்ட் சாலிடாட் சாண்டியாகோவோட ஒரு முக்கியமான ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மலை 822 அடி உயரம் இருக்கு. அதுக்கு மேலதான் இந்த மெமோரியல் வைக்கப்பட்டிருக்கு. சாண்டியாகோலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் லஹோயா பீச். இந்த மவுண்ட் சாலிடாட் இந்த லஹோயா கடற்கரையை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த நீல நிறமான கடல், அதுக்கப்புறம் இந்த மலைப்பகுதி எல்லாம் ஒரு ஆழமான அமைதியை நமக்கு தருது. இந்த இடம் ஒரு நேஷனல் வெட்டரன் மான்யூமெண்ட் அப்படிங்கிறதுனால இங்க அமெரிக்காவோட கொடியை உயர பறக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சில ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் ரொம்பவே விலை அதிகமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இங்க மவுண்ட் சாலிடாட் இந்த லஹோயான்ற இடத்துல இருக்கிறதுனால இந்த இடம் சாண்டியாகோல இருக்கக்கூடிய ஒரு பிரீமியம் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்க இருக்கக்கூடிய வீடுகளோட விலைகள் பார்த்தீங்கன்னா உச்சத்துல இருக்கும். சுமார் 360 டிகிரி வியூ தெரியக்கூடிய இந்த இடத்துல இருந்து சவுத் சைட்ல நம்ம பார்த்தோம்னா சாண்டியாகோவோட டவுன் டவுன் வியூவும், இதோட நார்த் சைட்ல போய் நம்ம பார்க்கும்போது லஹோயா பீச்சோட அழகான ஒரு வியூவும் நமக்கு தெரியும்.
நம்ம சாயங்காலம் வந்து சன்செட் டைம்ல வந்திருக்கிறதுனால வானத்தோட நிறங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாறிட்டே இருக்கு. அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் போது நம்ம வானத்தோட ஒவ்வொரு நிறத்துலையும் விதவிதமான போட்டோஸ் எடுக்கலாம். இந்த இடம் வந்து போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, சன்செட் அண்ட் சன்ரைஸ் வியூஸ் பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஹைக்கிங் வரவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நல்லா வந்து இயற்கையான ஒரு சூழல்ல ஹைக் பண்ணி வரவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட். இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராஸ் சிம்பிள் வந்து 29 அடி உயரம் இருக்கு. நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட இந்த இடம் வந்து தனித்துவமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மேலே ஒரு சிம்பிள் இருக்கிறது தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நிறைய மூவி ஷாட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சீரீஸ் ஷாட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிராஸை வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் சாலிடாட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு மெமோரியலாக மட்டும் நினைக்காம நிறைய பேர் வந்து இது மேலே வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இப்போதாங்க நம்ம சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். இங்கேருந்து நான் சொல்லியிருந்த அந்த பெசிபிக் கடற்கரை, அதாவது லஹோயா பீச் வியூ தெரியுது பாருங்க. என்ன அற்புதமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. லஹோயா பீச் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இது வந்து அதோட கிளியர் வாட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்னார்க்லிங், டைவிங் அதுக்கெல்லாமே வந்து இந்த பீச் வந்து ரொம்பவே ஃபேமஸ். லஹோயா சீனிக் டிரைவே அப்படின்ற அந்த ரோட்ல தான் வந்து இந்த மெமோரியல் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சாண்டியாகோ டவுன் டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நிமிஷம் டிரைவில் வந்து இந்த இடத்துக்கு சேர்ந்துடலாம். ஒரு டே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணோன்னா லஹோயா பீச், டோரி பைன்ஸ் ஸ்டேட் பார்க், அதுக்கப்புறம் மவுண்ட் சாலிடாட் அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம பக்கத்தில் பார்க்க முடியும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இங்கேருந்து பார்க்கக்கூடிய இந்த வியூஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. முடிக்கிறதுக்கு முன்னாடி சாண்டியாகோ பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மள நிறைய பேருக்கு கலிஃபோர்னியானாலே வந்து லாஸ் ஏஞ்சலஸ், சான் பிரான்சிஸ்கோ இந்த மாதிரி ஊர்கள் தான் ஞாபகம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஊர்களில் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ், ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரபலமான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சாண்டியாகோ எந்த மாதிரி ஒரு ஊருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்தியாவில் கோவா வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சாண்டியாகோவை அமெரிக்காவில் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. பீச்சே இல்லாத ஊர்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பீச்சஸ் வந்து ஒரு சொர்க்கம் தான் சொல்லுவேன். நான் வந்து சென்னையிலேருந்து இங்கே வந்ததுனால எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இங்கே அமெரிக்காலேயே கூட வந்து நிறைய ஸ்டேட்ஸில் வந்து பீச் கிடையாது. அங்கேருந்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ட்ராவல் பண்ணி வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அழகான பீச்சுக்காக தான். எப்போவுமே நிறைய விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்டு போய் நம்ம ஒரு ஊரில் அவசரமாக சுற்றி பார்க்குறத விட ஒரு அமைதியான லைட் பேக் ஹாலிடே வரணும் அப்படின்னா அதுக்கு சாண்டியாகோ பெஸ்ட் பிளேஸ். அவ்வளோதாங்க, சன்செட் பார்த்தாச்சு, வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து கொஞ்சம் இருட்டாகவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சாரா.